அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தவறா ஒரு தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அரசு இயந்திரத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னது அருணா அரசாங்கமா? அப்ப அருண் வந்து அந்த அரசுக்கு ஆதரவாய் செயல்பட்டார் புரியாம பேசுறீங்களே பார். நான் வந்து அருணால் பாதிக்கப்பட்டேன் என்று சில ஊடகங்கள் சொல்லுங்க, உங்களுக்கான ரெமடியை கேட்டுக்குங்க. அதனால பொது ஊடகத்துல வந்து அவர் வீட்டுல ரைடு நடந்துருச்சு, அவர் இப்படி போயிடுவாரு, அவர் அப்படி போயிடுவாரு, அப்படி எல்லாம் பேசுவது நாகரிகமா நாகரிக குறைவா? டைரக்டர் ஜெனரல் போலீஸ் துரை தற்கொலை செய்து இறந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அது முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்துக்கு அவங்க போட்ட உத்தரவுகளை நிறைவேற்றிய ஒரே காரணத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் அவரை பிடிச்சி சிறையில போட சொல்லிட்டாங்க. அப்ப திமுக அரசாங்கம் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சாரா, துரை தன் இஷ்டத்துக்கு செஞ்சாரா? துறை வந்து என்ன செஞ்சிருக்கும், மேக்சிமம் அவர் சொன்ன உத்தரவுகளை வந்து நிறைவேற்றிய ஒரு கருவிதானே ஒழிய துரை வந்து ஒரு அரசியல்வாதியோ இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டரோ அல்ல. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து 45 நாள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து மாற்றப்பட்டாங்க. ஸோ அது ஏவாவேல் அவர்களுடைய தகவல் கசிய விட்ட விவகாரத்துல தான் மாற்றப்பட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இடி ரைடு போயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஆனா அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தவறா ஒரு தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க, இது உண்மையான தகவல் இல்லை, எந்த ரைடும் நடக்கல அப்படின்றாரு. உங்களுக்கு வந்து தகவல் என்ன, இதுல என்ன நடந்திருக்கு சார்? இல்லம்மா, அந்த அருண் சம்பந்தமா ஐடி ரைட் நடக்கவில்லை. ஓகே, என்னங்க, அதனால அதுக்கு அடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட் பேச நம்ம வரும். நம்ம காவல்துறையை பற்றி பேசுறோம், அருணுடைய டிரான்ஸ்ஃபரை பத்தி நம்ம வந்து பேசுறோம், பார்க்கிறோம். அருண் அவர்கள் வந்து அருண் அவர்கள் மீது யாரெல்லாம் வந்து யார் மீதெல்லாம் குண்டர் சட்டத்தை போட்டாரோ, யார் மேலாம் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அவர் இருக்கிற பொழுது யார் மீதெல்லாம் வந்து குண்டர் சட்டம் போடப்பட்டதோ அவர்கள் எல்லாம் ஊடகத்தின் மூலமாகவும் தனியாக வந்து பல்வேறு ஏஜென்சிக்கு கம்ப்ளைண்ட் ஆகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தகவல். ஒரு நீண்ட நெடுங்காலமாக காவல்துறையில் பணியாற்றி ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை பெற்ற அதிகாரி என்கின்ற முறையில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக காது கொடுத்து கேட்டீங்கன்னா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா ஓஹோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஆக இதுவரை வந்து கடந்த 59 ஆண்டுகளாக வந்து ஆண்டு கொண்டிருக்கிற அரசு உள்துறையை வந்து எப்போ வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சோ அப்போ உள்துறை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய அதிகாரத்தை அவர் வச்சுக்கிறாரு. அப்போ மாநில முதல்வர் தான் வந்து உள்துறையுடைய தலைவராக இருக்கிறார். மாநில முதல்வர் உள்துறை அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்பத்தான் வந்து காவல்துறை இருக்கிற டிஜிபியே இயங்குவார். தமிழக முதல்வர் தான் உள்துறைக்கு செயலாளராக இருக்காரு. உள்துறையை கையில் வச்சிருக்காரு. உள்துறையை கையில் வச்சிருக்கிறவர் அவருக்கு அவரே நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து உள்துறை செயலாளர்கிட்டையும் பப்ளிக் செக்ரட்டரிகிட்டையும் ஒரு உத்தரவை சொல்லுவார். அந்த உத்தரவு கான்ஃபிடென்ஷியல வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போகும். இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆக ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் ஊடகவியலாளர்கள். சும்மா வந்து எடுத்து கவுத்தன்னு எல்லாரும் பேசிட்டு கூடாது. இல்லைங்க, இப்போ முதலமைச்சர் அவர்கள் அவருடைய செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு டிஜிபி கிட்ட இதை கன்வே பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ டிஜிபி வந்து சம்மன் பண்ணுவாங்க. எப்போ சம்மன் பண்ணுவாங்க? அல்லது ஃபோன்லேயே 1-to-1 யாருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது? டைரக்டர் ஜெனரல் போலீஸுக்கும் உள்துறை செயலாளருக்கும் நேரடியாக வந்து தொடர்பு மினிட் டு மினிட் பேச முடியும். அதில் யாரும் கான்ட்ரவர்சி டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த டைரக்ட் கான்டாக்ட் போது இந்த நிமிஷத்தில் அவரை தூக்கி இந்த வழக்கில் நீங்கள் கைது செஞ்சு அவரை உள்ள வச்சிருங்க அப்படிங்கிற செய்தி டிஜிபிக்கு வருதுன்னு வைங்களேன். டிஜிபிக்கு ஒரு உத்தரவு வரும் பொழுது டிஜிபி வந்து ஒன்று வந்து திருச்சியில் இருக்கிற கமிஷனருக்கு, அல்லது விழுப்புரத்துறை எஸ்பிக்கு, அல்லது லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிற அதிகாரிக்கு, அல்லது சென்னையில் இருக்கிற கமிஷனருக்கு அது டிஜிபி மூலமாக கன்வெர்ட் பண்ணப்படும். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. இதுதான் இன்டர்பிரேஷன் தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து
இந்த உத்தரவை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு உத்தரவு டிஜிபி கிட்ட இருந்து வரும். டிஜிபி கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வரும்போது யாரெல்லாம் வந்து அரசு இயந்திரங்களை எதிர்த்து பேசுறாங்களோ, அது இன்டெலிஜென்ஸே சரியில்லை, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரே சரியில்லை, அதுவும் இல்லாம மரியாதை குறைவா இப்ப சில ஊடகங்கள் அவன் கிடக்குறான் இவன் கிடக்குறான் அவனே இவனை, அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரியம், தமிழ்நாட்டுக்கே உரிய தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் உரிய மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், இது கலாச்சாரத்தை வந்து கட்டுக்கோப்பாக 4500 ஆண்டுகளாக ஒரு கலாச்சார கட்டுக்கோப்போடு வளர்ந்து கொண்டிருக்கிற சமூகம். என்னங்க, யாரை பற்றி என்ன மாதிரியான வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் நாகரிகம். நாகரிக குறைவு, நாகரிக மேன்மை அப்படின்னு இருக்கு. நாகரிக குறைவாய் யாரெல்லாம் வந்து பேசினார்களோ அதை முதல்வர் நாற்காலியிலிருந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா முடியவில்லையா? அவர் எந்த அளவுக்கு கோபப்பட்டார், எந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்டார், அல்லது அரசு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானது, எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணிச்சோ அந்த உத்தரவுகளை அவங்க வந்து ஹோம் செக்ரட்டரி வழியாக டிஜிபிக்கு சொல்வார்கள். அந்த டிஜிபி கூப்பிட்டு எந்த கமிஷனரை கூப்பிட்டாலும் அந்த கமிஷனர் அந்த வேலையை செஞ்சிருவாரு. உடனே நீங்களாம் என்ன செய்றீங்க, அந்த அரசுக்கு செஞ்சாரு அந்த அரசுக்கு செஞ்சாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பாஸ், எல்லாரும் அரசியல் பேச வந்துட்டீங்க பாஸ், என்ன என்ன சொல்றது பாஸ்? என்னங்க, அருண் அப்படி செய்ய முடியும்? அருண் செய்ய முடியாது. அருண் வந்து டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவர் ஒரு குற்றத்துல ஈடுபட்டாரு, அவர் மேல டைரக்டா கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, ஆன் கம்ப்ளைண்ட்ஸ், அல்லது டைரக்டா ஒரு குற்றத்துல ஈடுபடுறவன பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அருண் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். சோ அரசு இயந்திரத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னது அருணா அரசாங்கமா? சரி, அரசாங்கம் அப்படி சொல்லியிருக்கும் போது அருண் அதை மீறி இருக்க முடியுமா முடியாதா? மீற முடியுமா? முடியாது. அப்ப அருண் வந்து அந்த அரசுக்கு ஆதரவாய் செயல்பட்டார்னு புரியாம பேசுறீங்களே பாஸ், கொஞ்சம் அரசியல் புரிஞ்சுக்கீங்க பாஸ். எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க பாஸ், சூழ்நிலையை புரிஞ்சுக்கீங்க பாஸ். சும்மா விவரம் தெரியாம ஊடகத்துல உட்காந்துட்டு எல்லாருமே எல்லாத்தையும் அவுத்து விடாதீங்க பாஸ். என்னங்க, இந்த அரசு இயந்திரம் எப்படி, அதனால எந்த அடிப்படையில் சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீபால் எப்படி பாதிக்கப்பட்டாரு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் துரை தற்கொலை செய்து இறந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வெர்சன் இருக்கு. திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவா இருந்தார் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா அவர்களால் அவர் கைது செஞ்சு வந்து லாக்அப்ல போடுங்கன்னு சொன்னதுனால தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கத்துக்கு அவர் அது முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்துக்கு அவங்க போட்ட உத்தரவுகளை நிறைவேற்றிய ஒரே காரணத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் அவரை பிடிச்சி சிறையில போட சொல்லிட்டாங்க. சிறையில போட்டுருவாங்க கண்டிப்பா, அதெல்லாம் முடியாது. நோ, அவங்க ஹோம்ல சொல்றாங்க, ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நோ, ஹீ சுட் பி இன்பிரிசன்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஹீ சுட் பி பிஹைண்ட் த பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது அந்த கம்யூனிகேஷன் வந்து டிஜிபி துரைக்கு போயிடுது. துரை வந்து இறந்து போயிட்டார். எப்படி இறந்து போனாருங்கிறது கடவுளுக்கு வெளிச்சம், ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், நான் ஊடகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப திமுக அரசாங்கம் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சாரா, துரை தன் இஷ்டத்துக்கு செஞ்சாரா? திமுக அரசாங்கம் சொல்லுங்கம்மா, நீங்களும் பேசுங்கம்மா, நீங்களும் படிச்சிருக்கீங்களா, ஊடகத்துறையில் இருக்கீங்களா, சொல்லுங்க. திமுக அரசாங்கம் சொன்னதை செஞ்சதுனால, திமுக அரசாங்கம் சொன்னதுனால ஏடிஎம்கேல இருந்து வந்து கொண்டு துரையை வந்து உயிர் போற அளவுக்கு அவரை வந்து கார்னர் பண்ணி அவர் குடும்பம் வந்து நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. இது திமுக அரசு. இந்த துரை வந்து என்ன செஞ்சிருக்கோம், மேக்சிமம் அவர் சொன்ன உத்தரவுகளை வந்து நிறைவேற்றிய ஒரு கருவிதானே ஒழிய துரை வந்து ஒரு அரசியல்வாதியோ இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டரோ அல்ல. அதே நிலைதான் வந்து இன்றைய தினம் அருண் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை விஜய் சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனாலதான் அதனாலதான் இதை வந்து விஜய் சார் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவர் மேல வந்து சில காரணங்களை வந்து நீங்க கற்பித்த போதிலும் அவருடைய திறமையை நாம் வந்து பயன்படுத்திக்கணும். அந்த அரசாங்கம் அவரை அப்படி பயன்படுத்தியது, இந்த அரசாங்கம் நம்ம வந்து இப்படி அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்தாரு. இருந்தாலும் வந்து காய்ஞ்ச மரத்துல தான் கல் எடுத்து எறிவாங்க, பழுத்த மரத்துல தான் வந்து பல பேர் வந்து கண் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை செய்து கொண்டிருந்த இப்ப ஆம்ஸ்டாங் வழக்குல 27 கைது, எனக்கு கிட்டத்தட்ட 38 என்கவுண்டரு, அதுல மட்டுமே 4 என்கவுண்டர், அதுக்கப்புறம் வந்து 38 என்கவுண்டரு. தமிழ்நாட்டில் வந்து சென்னையை சுற்றி எந்த விதமான ரவுடிகள் அத்தனை பேருமே வந்து ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும்
மூட்டை முடிச்சுகளோட ஓடி போன வரலாறுலாம் படைத்த சிலரை ஏனோ தானோ என்று பேசுவதில் சரி. நான் வந்து அருணால் பாதிக்கப்பட்டேன் என்று சில ஊடகங்கள் சொல்லுங்க, உங்களுக்கான ரெமடியை கேட்டுக்குங்க. அதனால பொது ஊடகத்துல வந்து அவர் வீட்டுல ரைடு நடந்துருச்சு, அவர் இப்படி போயிடுவாரு, அவர் அப்படி போயிடுவாரு, அப்படிலாம் பேசுவது நாகரிகமா நாகரிக குறைவா? தனிப்பட்ட முறையில் உங்க நண்பரும் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து மாடியில் உட்காந்து பேசும்போது என்ன வார்த்தையை வேணாலும் பிரயோகிங்க. அது வந்து அதை பற்றி நான் வந்து பேச தயாராக இல்லை. பொது ஊடகங்களில் தமிழ்நாட்டுக்கென்று, தமிழக கலாச்சாரத்துக்கென்று, தமிழக ஊடகத்துக்கு, தமிழக பத்திரிகை துறைக்கு சில நாகரிகமான சொல்லாடல்கள் இருக்குது, நடைமுறைகள் இருக்கிறது. இப்ப விஜயன் பாதிக்கப்பட்டவரை நம்ம எல்லாருமே வந்து ஒரு நியாயமான ஊடகவியலாளர், அவரை ஏன் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இத்தனை பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா? அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வந்து நம்ம பயணம் பண்ண ஒழிய, காவல்துறை சேர்ந்த எங்களை போன்றவர்கள்லாம் நாங்களாம் என்ன செஞ்சிருக்கோம், அந்த அரசாங்கம் அப்படி உத்தரவு போட்டதுனால அதை நிறைவேற்றணும் ஒழிய, என்னைய வந்து என்ன செஞ்சிருக்கானுங்க, திமுக அரசாங்கம் வந்தோடனே இந்த ஆள் வந்து ஏடிஎம்கே காரமா, ஏடிஎம்கே காரன் வந்தோடனே இவர் திமுக காரன் எனக்கு தெரியுமா? இந்த மாதிரியான போராட்டத்திலே வந்து பலமுறை வாழ்ந்திருக்கிறேன். இல்லைங்க, பலமுறை வாழ்ந்திருக்கேன். என்னங்க, இந்த நேரம் மந்திரி பக்கத்துல போய் பாதுகாப்புக்கு ஒரு இடத்துல மந்திரி நானும் பக்கத்துல நின்று இருக்கான். சும்மா ஒருத்தன் வந்தான், ஏதோ ஒரு பக்கத்துல திருவள்ளூர், ஐயா ஐயா இவர் வந்து திமுகயா அப்படின்னு சொல்றான். நேரம் மந்திரி பார்த்து சிரிக்கிறாரு. இல்லைங்க, அப்ப மந்திரி நான் பாரு திமுகனா ஏடிஎம்கே மந்திரி ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நேர பக்கத்திலேயே வந்து ஐயா இவர் திமுக பேர் இல்ல திமுக ஆலியா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, திமுக கட்சிக்காரப்பட்டானா ஐயா இவர் எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு வந்தாலியா? என்னங்க, வைகோபால் சாமி என்ன பண்ணார்? வைகோபால் சாமி எல்லாம் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? 1987 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை எல்லாம் வந்து 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணி பல்வேறு 3 தடவை அந்த எங்க பேட்ச் கேன்சல் ஆகி போச்சு. 3 தடவை கேன்சல் ஆகி போய் 4வது தடவை வந்து நாங்களாம் கிரவுண்ட்ல 3 வருஷமா ஓடிட்டே இருக்கிறோம். அடுத்த தடவை கூப்பிடுவானுங்க, மறுபடியும் ஓடணும். அடுத்த தடவை கூப்பிடுவானுங்க, மறுபடியும் கயிறில் ஏறணும். அடுத்த தடவை கூப்பிடுவோம், மறுபடியும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அடிக்கணும். அப்போ 3 வருஷமா நாங்களாம் வந்து ஃபிட்டாவே இருந்தோம். 1984 இருந்து 87 வரைக்கும் கிரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கிறோம் நாங்களாம் போலீஸ் ஆகுது. அப்போ எங்களுடைய மனவேதனையும் வந்து எங்களுடைய ஆர்வத்தையும் பார்த்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, புருக்களின் ஹாஸ்பிட்டல். அந்த பசங்களை நம்ம செலக்ட் பண்ணமே ஒரு 1000 பேர், என்னாச்சு அது கையெழுத்து போட்டு அவனை ட்ரைனிங் அனுப்பிடுன்னு சொல்லிடுறாரு. நாங்கள் வந்து ட்ரைனிங் போயிடுறோம். அப்புறம் வந்து நாங்கள் கடைசி மாதம் வேலூரில் பயிற்சி கல்வியில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு சொன்னாங்க. இறந்து போனாலும் எங்கள் 300 பேரையும் ஏற்றிட்டு வந்து நேராக வந்து செக்ரட்டரியில் வந்து, அப்போ எம்ஜிஆருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு திறமையான ஒரு 15 சப் இன்ஸ்பெக்டர் எடுங்க. இந்த 300 பேர்ல அந்த திறமையான 15 பேர்ல நான் ஒரு ஆள். எம்ஜிஆருடைய உடம்பை கடைசியில் மெரினா கடற்கரையில் அவர் தலைமையிட்டில் நின்று KKSR ராமச்சந்திரன், நான், இன்னும் ஒரு 10 பேர், ஏன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லத்தி சார்ஜ் நடந்து கூட்டத்தில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சிதறி ஓடி விட்டார்கள். எம்ஜிஆர் அடக்கம் பண்ணுறது கடைசியாக ஆள் இல்லை. நானும் என்னுடைய நண்பர்கள் 10 பேரும், இல்லைங்க, KKSR ராமச்சந்திரனோட வந்த ஒரு 10 பேரும் ஜானகி அம்மாவுடைய வளர்ப்பு மகனும் சேர்ந்து அந்த குழியை மூடி அடக்கம் செய்து விட்டு வந்தோம். இவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? வைகோபால் சாமி என்ன செஞ்சிட்டாரு? உடனே திமுக ஆட்சி வந்துருச்சு. 87 நாங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சு வந்தோன்னே அண்ணா நேர போனேன். இவரெல்லாம் எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு வந்தாலுங்கண்ணே, இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. எம்ஜிஆர் என்ன பாவம் பண்ணாருங்க, எம்ஜிஆர் எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணா, நேராக ஒரு கலைஞர் வீட்டுக்குள்ள போனாரு. யாரு? வைகோபால் சாமி. வைகோபால் சாமி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். இருந்தாலும் நடந்த நிகழ்வு சொல்றேன், நான் எனக்கு வேண்டியவர் தான். எனக்கு அவர் மேல மரியாதையெல்லாம் உண்டு. அவர் கூப்பிட்டு வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வைகோபால் சாமி கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய கூட்டம் நடத்தி அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் அனுப்பி வச்சிருக்காங்க. திராவிட பாரம்பரியத்துல நம்ம ரசிச்சு வளர்ந்த ஆளு தான். இவர் என்ன செய்யறாரு, அண்ணா இவனுக்கு எல்லாம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கையெழுத்து போட்ட ஆளுங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணலான்னு கேட்கிறாரு கலைஞர். கலைஞர் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அறிவு மிக்க கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, இவங்களுக்கு ப்ரொபேஷனே கம்ப்ளீட். 1 வருஷம் நாங்கள்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சா இந்த ஊடகத்துல வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை டிஎஸ்பி எஸ்பி அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் போலீஸ் பார்த்துட்டு இருக்காரு. அத்தனை பேருக்கு தெரியுற மாதிரி சொல்றேன். எங்க 600 பேர்த்துல ராஜா அப்படின்னு ஒருத்தர், அவர் ஜெயலலிதாவுடைய கடைசி செக்யூரிட்டி ஆஃபீஸரா OS கார்டில் இருந்த ராஜாவுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து
ஈரோடு ஜமீன்தாருடைய பையங்கிறதுனால அவருக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க. எங்கள் 600 பேருக்கு, எங்களுக்கு 1000 பேருக்குமே 1 வருஷம் ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார். அதாவது டெம்பரரி ஒர்க்கரா, நாங்களாம் பர்மனன்ட் ஒர்க்கரா செலக்ட் ஆன எங்களை அப்புறம் 6 மாதம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரைனிங்ல வந்து எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இவங்களை ஓட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி தூக்கிட்டு ஊரா ஓட விட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றேன்னா, இந்த மாதிரி காவல்துறை சேர்ந்தவங்கள அவர் கையெழுத்து போட்டாரு அந்த அரசாங்கத்துக்கு வேண்டியவர், இவர் கையெழுத்து போட்டாரு இந்த அரசாங்கத்துக்கு வேண்டிய ஒரு பாவம் அறியாத எங்களை, நான் வந்து எம்ஏ எம்ஃபில் முடிச்சு எனக்கு எம்ஏபிஎல் முடிச்சு பிஹெச்டி முடிச்சு வேலைக்கு வந்த நாங்க 3 வருஷமா வந்து செலெக்ஷன் வந்து தள்ளி போட்டு 3 வருஷமா கிரவுண்ட்ல ஓடிட்டு வந்த நாங்க இறுதியா என்ன பண்ண தெரியுமா, வேலைக்கு போனா தான் பொண்ணு கொடுப்பான், அப்புறம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கேட்கலான்னா 3 வருஷத்துக்கு லீவே கிடையாது. ப்ரொபேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஒரு நாள் கூட லீவ் எடுத்தா ப்ரொபேஷன் தள்ளி போயிடும். 2.5 வருஷம் எங்க கல்யாணம் எல்லாம் தள்ளி போயிடுச்சு. 1000 பேருக்கும் 1000 பேருக்கு கல்யாணம் தள்ளி போனதுனால எல்லாம் வந்து 27 வயசுல இருந்து 29 வயசுல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டுல எல்லாம் நீ 29 வயசுல தான் பொண்ணு கேட்க வந்த அப்படின்ட்டு எங்க சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் வந்து ஹீரோ பூராத்தையும் 0 ஆக்கணும்னு திமுக என்னங்க. அப்புறம் அந்த மாதிரி 30 வயசுல 31 வயசுல 32 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இப்பதான் எங்க பசங்கள்லாம் வந்து படிச்சு முடிக்கிறாங்க. இப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணவே வரோம். இப்படி எங்க வாழ்க்கையே வந்து சீரழிச்ச அரசியல், எங்க 1000 பேருடைய வாழ்க்கையை சீரழித்த அரசியலுங்க இது. இதெல்லாம் இவ்வளவு சிரமம் இருக்குது. தேவையில்லாம வந்து எம்ஜிஆர் வந்து எங்க அப்பாயின்மெண்ட்ல கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காக வைகோ பால்சாமி கலைஞர்கிட்ட சொல்லி எங்க ப்ரொபேஷன் எல்லாத்தையும் 2.5 வருஷம் தள்ளி போட்டு எங்க கல்யாணத்தை 1000 பேரோட கல்யாணத்தை 2.5 வருஷம் தள்ளி போய் என்னங்க, ஏற்கனவே நான் சொன்னல டிஜிபி துரை வந்து கருணாநிதியோட தொடர்புல இருந்த நல்ல நட்பு. முதலமைச்சர் வந்து அடிக்கடி கூப்பிடுறாருன்னா நட்புல இருந்தாரு, அவ்வளவுதான். ஆனா முதலமைச்சரே நான் இப்படி செஞ்சிடறேன் அப்படின்னு இவரு சொல்ல முடியாது. முதலமைச்சர் சொன்னதை அவர் செஞ்சாரு, அதுக்காக அவர் வந்து உயிர் பலியானார். அப்படி வந்து மீண்டும் மீண்டும் உயிர் பலிகளை ஏற்படுத்துவது அல்ல. என்னங்க, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூட்டட்டும், ஏற்றுதோர் கருத்து எதுவென்று தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும். இதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற குரல் எல்லாம் எதுக்கு ஆழ்ந்தது, அதெல்லாம் மனப்பாட பாட்டா போட்டு ஏன் 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல சொல்லி தராங்கன்னா, இந்த மாதிரி ஊடகத்திலையும் இவனை எல்லாம் ஆளுக்கு ஒரு பொய்யை சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஆளுகின்ற பொறுப்புல இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் இது இத்தனையுமே வந்து உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுதோர் கருத்து எது, என்னங்க, போற்றுவார் போற்றட்டும் ஏற்றுதோர் கருத்து எது, என்ன யார் யார் வாய் கேட்பனும் மெய்ப்பொருள் எது, என்னங்க, இதெல்லாம் கேட்டு ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய் அகுதே முறை. இந்த 3 குறளை வந்து தமிழக அரசுக்கு நான் சமர்ப்பித்து இந்த உரையாடலை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பின் கீழ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.